ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 25 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. இப்போ கடண்டு தடாலடியாக சமைச்சு கொடுக்க வேண்டியதான். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா எல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சமையல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அந்த மாமரத்தை வெட்டியாச்சு. பார்த்தீங்களா? நல்ல பெரிய மாமரமாக இருந்தது நண்பர்களே. நிறைய மாங்காய் எல்லாம் காய்க்கும். அணிலெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு போகும். இந்த பார்த்தீங்களா, பெருசாக இருந்தது. அந்த மரத்தை இன்றைய காலமாக வெட்டியாச்சு. எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. நல்ல வெளியாக எல்லா இடமும் தெரியுது, ஆனால் மரத்தை வெட்டியாச்சு. அதில் குயில் நின்று அதெல்லாம் கத்துறது நான் கத்தேக்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் வவ்வால் எல்லாம் இன்றைக்கும் வெட்டியாச்சு. வாங்க. தண்ணி சுடுவது, சுடு தண்ணி மாதிரி சுடுவது நண்பர்களே. இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்செடுப்போம். இப்போ தண்ணி நிறைச்சாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டுக்கும். இங்கால அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கங்காயை அவிய போட போகிறோம். இன்றைக்கி முருங்கங்காயம் உருளைக்கிழங்கு தான் குழம்பு. இதில் முருங்கங்காயம் உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், எனக்கு தேவையில்லை ஒரு கொஞ்சம். இப்போ மூடி விடுவோம். இது அவியட்டும். இதில் வந்து பருப்பு எடுத்துருக்கிறேன். இதோட வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன் பாருங்க, இதையும் சேர்ப்போம். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன், மஞ்சள் தூள். இப்போ இதை மூடி விடுவோம் அவியட்டுக்கு. இதில் வந்து வாழை பொத்தியை வட்டி வச்சுருக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இது சேர்ப்போம். இதோட வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், தக்காளி பழம், மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன், பார்த்துட்டு சேர்க்கலாம் உப்பு, தேங்காய் பூ. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதை அடுப்பில் வைப்போம். வச்சோன்னே அப்படியே அந்த அவிஞ்சோன்னு இறக்க வேண்டியதான ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுட்டு அவியட்டும். இப்போ இங்கெல்லாம் பருப்பு அவிஞ்சிட்டு பார்த்திங்களா, கீரை பருப்பு எல்லாம். இனி இதுக்கு தேங்காய் பால். இது வந்து முதலாம் பால் ஒரு கொஞ்சம், 2ஆம் பால், 3ஆம் பால். கடைசியாக தான் இதுக்கு தாளித்து போடுவேன். தக்காளி பழம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ முருங்கங்காயம் உருளைக்கிழங்கு மாவி இது பாருங்க. இனி இதில் வந்து தக்காளி பழம், சோபா சாஸ் கறி பவுடர், தேங்காய் பால், 2ஆம் பால், 3ஆம் பால். இதுக்கும் கடைசியாக தான் தாளித்து போடுவேன்.
பறக்குதுன்றா. இதோட முதலாம் பால். இனி புளியை ஊற வச்சிருக்கிறேன், கலந்தெடுப்போம். புளியை சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிச்சு வரட்டுக்கு நல்ல வடிவாக இந்த குழம்பு தூளெல்லாம் கரை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விடுவோம். முருங்கைக்காயை நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன், நீங்கள் பாதியாகவும் வெட்டி போடலாம். இப்போ பருப்பு இறக்குவோம். இப்போ எங்கால வாழை பொத்தியும் ரெடி ஆகிட்டு பாருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுப்பை நிப்பாட்டிட்டு இதே மறக்குவோம். இதில் வந்து வடைக்கு உளுந்து ஒரு மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன், அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட வந்து சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதோட பெருஞ்சீரகம், உப்பு சேர்க்குறேன். இனி இதை நல்லா கலந்துட வேண்டியா. இதில் வந்து பாயாசத்துக்கு பசுப்பால் எடுத்துருக்கேன், அதோட வந்து தேங்காய் பாலும் கொஞ்சம் கலக்கிறேன். இது 2ஆம் பால், 3ஆம் பால், 1ஆம் பால். இதோட ஏலக்காய் அடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். இப்போ இது அங்கால் அடுப்பில் வைப்போம், கொதிக்கட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வடையை போடுவோம். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். மழையும் வெயிலும் கலந்து கட்டி அடிக்குது. இப்போ வெயில் அடிக்குது, கொஞ்சம் இதால மழை வரும். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். நல்ல வடிவா உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி விடுவோம், சோறு அவியட்டும். இப்போ வடையை எடுப்போம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். எனக்கு இறக்கிட்டு எல்லாத்துக்கும் தாளித்து போட வேண்டியான். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பால் கொதிச்சு வருது பாருங்க. இனி வந்து சேமியாவையும் சவ்வரிசியும் சேர்ப்போம், கலந்து விடுவோம். இதோட சீனியும் சேர்க்குறேன், கலந்து விடுவோம். இதில் வந்து வெள்ளார சம்பலுக்கு தக்காளி பழம் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு சேர்ப்போம். இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், உள்ளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாயாசம் ரெடி. இறக்குவோம். இனி இதில் வந்து காஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வறுத்து போடுறதுக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இதில் சட்டி சூடாயிட்டு நெய் சேர்க்குறேன்.
நெய் சூடானோன்னு இதோட வந்து காஜுவும் ப்ளம்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இப்போ நல்லா நெய்யில் வறுத்து விட்டாச்சு பாருங்கள். ப்ளம்ஸ் எல்லாம் அப்படி வந்துட்டு நீ எடுத்து அப்படியே நல்லா பாயாசத்தில் கொட்ட வேண்டிய. பார்த்தீங்களா, சூப்பராக பாயாசம் ரெடி. இங்கே வெள்ளரைக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், அதை ஒரு கலந்து விட்டால் சரி. வெள்ளரை சம்பல். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன், அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ தாளிச்சதை வந்து குழம்புக்கும் இங்கே பருப்புக்கு வாழைப்பொத்தி. இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கே வாழைப்பொத்தி வர, வெள்ளாரை சம்பல், முருங்கைக்கீரை பருப்பு போட்டு ஒரு பால் கறி, முருங்கங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, பாயாசம், வடை. இனி சாப்பாடை காட்டுவோம். இப்போ சாப்பாடை காட்டுவோம். சோறு, வெள்ளாரை சம்பல், பருப்பு பால் கறி, இது வாழைப்பொத்தி வர. குழம்பு, இதோட வடை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடகடன்னு சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாயாசத்தை கப்பில் கட்டுவோம். ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன மெலிஞ்சு போயிட்டீங்க, சாப்பிடுங்க வடிவா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வந்தது தேங்க்யூம்மா. வந்து அண்ணா சாப்பிடுங்க. விளங்கல வாரில் இனி வருவேன், நான் நாளைக்கும் வருவேன். வாரேன். தேடினீங்களா? நாளைக்கு கொண்டு வரேன். வெள்ளியா வருவீங்க? ஆ சரி. நாளைக்கு வர மாட்டீங்களா? வீட்டு இருப்பேன். சரியா, நான் வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து தரேன். சாப்பிடுங்க. எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா.